ட்ரம்ப் ஈரானுக்கு புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மிக மோசமான அழிவை சந்திக்க நேரிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார். ஈரானுக்கு ட்ரம்ப் புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். பழிவாங்குவதாக நினைத்து தாக்குதல் நடத்தினால் மிக மோசமான அழிவை சந்திக்க நேரிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார். ஈரான் உச்ச தலைவர் காமேனியின் கொலைக்கு பதிலடி தருவதாக கூறியிருந்தார் அதிபர் பெசஷ்கியான். இதனையடுத்து ஈரானும் அமெரிக்காவும் மாறி மாறி எச்சரிக்கை விடுப்பதால் மேலும் பதற்றம் அதிகரிக்கிறது. ஈரானின் உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதனை ஈரானின் அரசு ஊடகமும் உறுதிப்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் துபாய், குவைத் உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் ஈரானுக்கு புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அதிபர் ட்ரம்ப். நாங்கள் தரப்போகும் பதிலடி இஸ்லாமிய நாடுகள் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்திருந்தது ஈரான். காமேனியின் படுகொலை பெருங்குற்றம் என்று அறிவித்திருந்தார் ஈரானின் அதிபர். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். ஈரானில் 7 நாட்கள் பொது விடுமுறை என்றும் அறிவிக்கப்பட்டது. காமேனியின் படுகொலை பெருங்குற்றம் என்றும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பதில் தராமல் ஓயமாட்டோம் என்றும் ஈரான் அதிபர் தெரிவித்திருந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, தற்போது ஈரானோட உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டதற்கு ஈரான் ஒரு கடுமையான எதிர்வினையை ஆற்றியிருக்கிறாங்க. ஈரான் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? அதிபர் ட்ரம்ப்பும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். என்ன நடக்குது? பழிவாங்கும் வரை ஓயமாட்டோம் என ஈரான் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படுகிறது. அதன் எதிரொலியாகத்தான் நாம் தற்போது அந்த பிராந்தியத்தில் உள்ள பல்வேறு நாடுகள் மீது, குறிப்பாக அமெரிக்க இராணுவ முகாம்களுக்கு இடமளித்துள்ள நாடுகள், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக எந்தெந்த நாடுகள் செயல்படுகின்றன என ஈரான் கருதுகிறதோ அந்த நாடுகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகள் மீது ஏற்கனவே ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் ஈராக்கில் உள்ள இராணுவ முகாமுக்கு அருகிலேயும் தாக்குதல் நடத்தப்படுகிறது. அமெரிக்காவின் இராணுவ முகாம் ஈராக்கிலே இருப்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு தான் தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு அமெரிக்க இராணுவ முகாம்கள், அதற்கு அருகில் உள்ள பகுதிகளிலே தாக்குதல் நடத்தும் ஈரான் அடுத்த கட்டமாக அங்கு கடலிலே நிலை கொண்டுள்ள அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முயற்சி செய்யலாம் எனவும், இதற்காக ஹவுதி படையைச் சேர்ந்த தீவிரவாத குழுக்கள் மற்றும் ஹமாஸ் படைகளைச் சேர்ந்த தீவிரவாத குழுக்கள் ஆகியவற்றை ஈரான் பயன்படுத்தலாம் எனவும் கருதப்படுகிறது. ஈரான் நாட்டின் மிகவும் முக்கியமான தலைவர், அவருக்கு நிகரான தலைவர் யாரும் இல்லை என்று ஈரானில் அனைவரும் போற்றிக் கொண்டிருந்த சமயத்திலே அவரே கொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக பழிவாங்கும் நடவடிக்கைகளிலே தீவிரமாக ஈரான் ஈடுபடும் என கருதப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் அந்த பகுதி முழுவதுமே, அந்த பிராந்தியம் முழுவதுமே கடும் பதட்டத்திலே தற்போது மூழ்கி இருக்கிறது. கச்சா எண்ணெயின் விலை உயரும் என கருதப்படுகிறது. தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் அடுத்த கட்டமாக ஈரான் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கும்? ஈரான் நாட்டிலே கமேனிக்கு பதிலாக அவருடைய இடத்திலே அவரது மகன் முஸ்தபா பொறுப்பேற்பாரா? எத்தகைய குழுக்கள், பெசஷ்கியான் போன்றவர்கள் சேர்ந்து குழு அமைத்து அந்த குழு எப்படி ஈரானை வழிநடத்தும்? அமைதி பாதைக்கு ஈரான் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இந்த மோதல் தொடருமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு ஈரான் நாட்டிலிருந்து வெளிவரும் அறிக்கைகளை வைத்து பார்க்கும்போது தொடர்ச்சியாக அடுத்த சில நாட்களுக்கு ஈரான் தீவிரமான பழிவாங்கும் நடவடிக்கைகளிலே ஈடுபடும், பதிலடி கொடுக்க முயற்சி செய்யும் என கருதப்படுகிறது. ஈரான் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே, குறிப்பாக தலைநகர் டெஹரானிலே மக்கள் சாலைகளில் கூடி தற்போது பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் ஈரானுடைய ஏவுகணை தளங்கள், அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படும் இடங்கள், இராணுவ அமைச்சகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த தாக்குதல்களின் தாக்கம் என்னவாக இருக்கும் என்பதை வரும் நாட்களில் நாம் பார்க்க முடியும். நிச்சயமாக ஈரான் பதிலடி கொடுக்க முயற்சி செய்யும். ஈரான் நாட்டிலே மக்கள் தொடர்ச்சியாக, ஒரு புறம் இந்த ஈரான் நாட்டில் தற்போது உள்ள அரசுக்கு எதிராக கிளர்ச்சிகளை நடத்தி வந்தாலும்
இந்த அரசுக்கு ஆதரவாகவும் ஒரு சாரார் இருப்பதை நிச்சயமாக பார்க்க முடிகிறது. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் தற்போதுள்ள அரசே தொடருமா, தொடர்ந்து பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நிச்சயமாக கணபதி, இந்த நிலையில வளைகுடா நாடுகள், இந்தியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளான துபாய், பஹ்ரைன் போன்ற இடங்கள்ல எல்லாம் தாக்குதல் நடைபெறுவதா நம்ம செய்திகளை பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு, என்ன நடக்குது அங்க? நேற்று முதலே வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடர்ச்சியாக பல அவசர கூட்டங்களை நடத்தியது டெல்லியிலே. அந்த கூட்டங்களிலே அந்த பகுதியில் உள்ள அனைத்து நாடுகளையும் தொடர்பு கொண்டு, அதாவது ஒருபுறம் அங்குள்ள இந்திய தூதரகங்களை இங்குள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பேசினார்கள். குறிப்பாக ஈரான், இஸ்ரேல், சவுதி அரேபியா, குவைத், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த இந்திய தூதரகங்களை தொடர்பு கொண்டு இந்தியர்களுக்கு உதவி எண்களை அளிக்க வேண்டும், அவர்கள் பத்திரமாக தங்கள் தங்கியிருக்கும் இடங்களிலேயே இருக்க வேண்டும், ஆபத்தான இடங்களுக்கு வரக்கூடாது, போக்குவரத்தை தவிர்க்க வேண்டும் என அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படியே ஈரான் தூதரகம், இஸ்ரேல் தூதரகம் உள்ளிட்ட ஒவ்வொரு தூதரகமும் அந்தந்த நாட்டிலே அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது. மக்கள் பத்திரமான இடங்களிலே இருக்க வேண்டும், வெளியே வர வேண்டாம் என அந்த அறிவுரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு ஈரான் நாட்டை விட்டோ அல்லது இஸ்ரேல் நாட்டை விட்டோ அல்லது அந்த பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளை விட்டோ இந்தியாவுக்கு திரும்புவது சாத்தியம் இல்லை என கருதப்படுகிறது. ஏனென்றால் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களால் தாக்குதல்கள் பரஸ்பரம் நடந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் பயணிகள் விமானங்கள் அந்த பகுதியிலே பயணிப்பது பாதுகாப்பானது அல்ல. ஆகவே பெரும்பாலான விமான சேவை நிறுவனங்கள் தங்களுடைய சேவைகளை நிறுத்தி இருக்கின்றன. துபாய் விமான நிலையம் போன்ற மிகவும் பரபரப்பான விமான நிலையங்கள் கூட முழுவதுமாக மூடப்பட்டிருக்கின்றன. போர் விமானங்கள் மட்டுமே பறக்கின்ற சூழல் இருக்கிறது. ஆகவே இந்தியர்கள் தற்போதைக்கு தாயகம் திரும்ப முடியாது என்கிற காரணத்தால் அவர்கள் அங்கே பத்திரமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது. ஆகவே அவர்கள் தங்கியிருக்கும் இடத்திலேயே இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவை என்றால் அதை அந்தந்த நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் தொடர்ச்சியாக ஒருங்கிணைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக சூழலை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போலவே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள், தூதர்கள் ஆகியோரை தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே புதுடெல்லியில் இருந்து இந்த சூழல் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளிடமும் தொடர்ச்சியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடர்பிலே உள்ளது. நிச்சயமாக கணபதி, தொடர்ந்து விமான சேவைகள் முற்றிலும் முடங்கி இருக்கிறதுனால அங்கிருந்து வெளியேறுவது என்பது நீங்க சொல்ற மாதிரி சிரமம். இந்த நிலையில அமெரிக்காவோட முக்கியமான குற்றச்சாட்டு ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த போர்ல கடைசி ஆயுதமாக அணு ஆயுதத்தை ஈரான் கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கா? அந்த விபரீதங்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியங்கள் இருக்கிறது? அமெரிக்க உளவுத்துறை மற்றும் இஸ்ரேல் உளவுத்துறை இரண்டு முக்கியமான விஷயங்களை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன. ஈரானிடம் தற்போது அதிக தூரம், அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அளவுக்கான ஏவுகணைகள், அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் உள்ளன. மிகப்பெரிய அளவிலே வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளாக அவை இருக்கின்றன என்பது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, சமீபத்திலே நடைபெற்ற அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பிறகும் ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் முயற்சியை கைவிடவில்லை எனவும், மலைகளுக்கிடையே குடைந்து அமைக்கப்பட்டுள்ள அணு ஆயுத சோதனை மையங்களிலே யுரேனியத்தை செறிவூட்டி அணு ஆயுதங்களை தயாரிக்க ஈரான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதே அந்த குற்றச்சாட்டு. இந்த இரண்டு காரணங்களை சுட்டிக்காட்டிதான் எந்த காரணத்தை கொண்டும் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் கைவசம் தயாராகிவிடக்கூடாது, அதே போலவே அதை அவர்கள் கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளில் வைத்து பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்ற இரண்டு காரணங்களுக்காகத்தான் தற்போது ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இரு கூட்டணியாக தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. இதிலே ஈரான் நாட்டிலே எந்த இடங்களிலே அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றனவோ அங்கும் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அதே போல ஏவுகணை தளங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த இரண்டு காரணங்களால் இப்போதைக்கு ஈரானால் அணு ஆயுதங்களை பயன்படுத்தியோ அல்லது நீண்ட தூரம் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தியோ தாக்குதல் நடத்த முடியாது என இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கணித்துள்ளன. இருந்த போதிலும் அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி ஈரானுடைய ராணுவ பலத்தை முழுவதுமாக முறியடிப்பதற்கான முயற்சிகள், அதாவது ஈரானால் தாக்குதல் நடத்த முடியாத அளவுக்கு சூழலை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரானோ ட்ரோன்கள் மூலமாக தாக்கும் தனது
யூகத்தை தற்போதைக்கு கடைபிடித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமா இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. துபாய் மீது தாக்குதல் நடத்தப்படுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். முக்கியமான வணிக தளமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம், உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நகரமாகவும் துபாய் இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். இந்த தாக்குதல் துபாயோட பொருளாதாரத்துல, உலகத்தோட பொருளாதாரத்துல என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? நிச்சயமாக, அதாவது துபாய் மட்டுமல்ல, அந்த பிராந்தியம் மட்டுமல்ல, மேற்கு ஆசியாவை தவிர்த்து உலகம் முழுவதுமே வணிகத்திலே பெரும் தாக்கத்தை இந்த மோதல் ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. ஏனென்றால் கடல் வழியாக நடைபெறும் வணிகம் பெருமளவு இந்த வழியாக நடைபெறுகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தியை தற்போது ஈரான் மூடியிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை தவிர போர் பதட்டம் காரணமாக கப்பல்கள் அந்த வழியாக செல்வதற்காக அஞ்சுகின்றன. அதாவது பொருட்களை, சரக்குகளை ஏற்றி செல்லும் கப்பல்கள் அந்த வழியாக செல்வதற்கு அஞ்சுகின்றன. ஆகவே வணிகம் பெருமளவுக்கு பாதிக்கப்படும் என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் கச்சா எண்ணெயின் விலை பல மடங்கு உயரக்கூடும் என்பதும் ஒரு மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் ஈரான் நாடு கச்சா எண்ணெய் உற்பத்தியிலே முன்னணியில் இருக்கிறது. அங்கும் தற்போது தாக்குதல் காரணமாக உற்பத்தி பாதிப்பு, வியாபாரம் பாதிப்பு மற்றும் அருகில் உள்ள நாடுகள், அதாவது சவுதி அரேபியா போன்ற, அபுதாபி போன்ற நாடுகளிலும் பாதிப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக கச்சா எண்ணெய் பற்றாக்குறை சர்வதேச சந்தையிலே ஏற்படும். இதன் காரணமாக விலை உயரும். ஏற்கனவே தங்கத்தின் விலை உயர்வு, வெள்ளியின் விலை உயர்வு இதற்கு ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. ஆகவே அடுத்த சில நாட்களிலே இந்த போர் படிப்படியாக குறைகிறதா அல்லது அதிகரிக்கிறதா என்பதை பொறுத்து, போரின் வேகம் தீவிரமானால் உலக பொருளாதாரத்துக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளுக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி கச்சா எண்ணெயோட பாதிப்பு ஒரு பெரிய பொருளாதார தடையை ஏற்படுத்தக்கூடும். இந்த நிலையில மத்திய கிழக்கு நாடுகளோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இதுல அவங்களோட நிலைப்பாடு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. அவங்க ஈரானுக்கு ஆதரவா இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக, அதாவது சமீப வருடங்களாக அமெரிக்கா முதலில் ஈராக்கில் தாக்குதல் நடத்தி சதாம் ஹுசைன் அரசை அங்கிருந்து அகற்றியது. பின்னர் சதாம் ஹுசைன் கொல்லப்பட்டது. அதே போலவே லிபியாவிலே நடைபெற்ற ஆட்சி மாற்றம் மற்றும் பல்வேறு நாடுகளிலே, சிரியா போன்ற நாடுகளிலே ஏற்பட்ட வன்முறை, அங்கு ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் காரணமாக அந்த பகுதியிலே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது என கருதப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் தூதரக ரீதியாக கூட இஸ்ரேலை தொடர்பு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சூழலை அமெரிக்கா அந்த பகுதியிலே ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக ஈரான் மீது தாக்குதலை நடத்தி ஈரானை பலவீனப்படுத்துவதன் மூலமாக அந்த பகுதியிலே ஈரான் ஆதரவாக செயல்படும் ஹவுதி தீவிரவாதிகள் மற்றும் ஹமாஸ் தீவிரவாதிகள் ஆகியோருடைய அச்சுறுத்தலையும் குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என கருதப்படுகிறது. இத்தகைய சூழலில்தான் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவுடன் கைகோர்த்திருக்கின்றன என்பது ஈரானின் குற்றச்சாட்டு. அதே போன்ற குற்றச்சாட்டு கட்டார் மீதும் ஐக்கிய அரபு அமீரகம் மீதும் வைக்கப்படுகிறது. ஆகவேதான் ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் இந்த பிராந்தியத்திலே கட்டார் போன்ற நாடுகள், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள், பஹ்ரைன் ஆகிய பகுதிகளிலே தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. ஆகவே தற்போது அந்த பகுதியில் உள்ள நாடுகள் அனைத்தும் ஒற்றுமையாக இருந்த சூழல் மாறி தற்போது ஒருவருக்கொருவர் அங்கே மோதிக்கொள்கிறார்கள் என்ற சூழல் இருக்கிறது. முன்பே ஈரான் ஈராக் போர், ஈராக் குவைத் போர் என்று பல்வேறு போர்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதன் காரணமாக ஏற்பட்ட பிளவுகள், பின்பு சிரியாவிலே தீவிரவாதம் ISIS மூலமாக ஏற்பட்ட பிளவுகள் காரணமாக தற்போது அந்த பகுதியிலே முழுவதுமாக அமெரிக்க சார்பு, அமெரிக்க எதிர்ப்பு என்று இரண்டு விதமாக பிரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு பகுதி தனக்கு எதிராக இருக்கிறது என்பதே ஈரானின் குற்றச்சாட்டாக உள்ளது. நிச்சயமாக கணபதி, பொறுத்திருந்து பார்க்கலாம் நிலைமை எப்படி செல்ல போகிறது என்பதை. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.